வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை 3, 4, 5, 6, 7, 8, 9 7 நாள் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் மாதிரி தான் மொத்தமாக இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிற மக்கள். ஏன் இந்த டிலே, ஏன் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாரம் வீடியோ வரல அப்படின்னா இதுதான் நமக்கு ரீசன். இந்த பிக் ஸ்க்ரீன் செட்டப் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்னும் சில பல வேலைகள்லாம் இருக்குது, சில ஃபோக்கஸ் வேலைகள், கேமரா, லைட்டிங் வேலைலாம் சின்னதாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வீடியோ வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம குரூப் 4K ரிவிஷன் வீடியோ இருக்குது. குரூப் 2க்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கெடியூல் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி நிறைய சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் மக்களே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போவோம். அந்த வகையில் ஜூலை 1 and 2 லாஸ்ட்டாக 2ஆம் தேதி பார்த்தோம். அதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம் மக்களே. Where is India's first wooden குருத்வாரா கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் மரத்தினால் ஆன குருத்வாரா எங்க கட்டப்பட்டது? குருத்வாரானாலே எங்க? சீக்கியர்கள்னாலே பஞ்சாப். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, where will India's first green data center be established? இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னா யூபி, யோகி ஆதித்யநாத்தோட மாநிலம். அடுத்தது, which organization launched ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட்? ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்டை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். அந்த பாகிஸ்தான்ல இருந்து பொருட்கள் இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன். Which country launched the GOSAT GW satellite? GOSAT GW செயற்கைக்கோளை எந்த நாடு ஏவியது அப்படின்னா நமக்கு ஜப்பான். இது வந்து ஒரு climate change satellite, climate change observation, அதாவது காலநிலை மாற்றத்தை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு satellite செயற்கைக்கோள். அடுத்தது, which team won the hockey masters 20 cup 2025? ஸோ இது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம தமிழ்நாடு டீம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பெண்களில் வந்து ஒடிசா டீம் ஜெயிச்சாங்க. அடுத்து சூப்பர் கபடி லீக் வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னா துபாயில். ஆப்ஷன் டி. அடுத்தது தேசிய மருத்துவர்கள் தினம், நேஷனல் டாக்டர்ஸ் டே ஜூலை 1. அதே மாதிரி ஜிஎஸ்டி டே, ஜிஎஸ்டியும் 2017 ஜூலை 1 வந்துச்சு, அதுவும் ஜூலை 1. அதுக்கடுத்தது நேஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் டே, தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 1. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம் மக்களே. ஜூலை 3லேருந்து 9 வரைக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாட்டில் வந்து முதல் பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது ஹூ ரிசீவ் த தகைசால் தமிழர் அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி பொறுத்தவரை, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே கொடுக்கக்கூடிய உயரிய விருது, எப்படி வந்து இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பாரத் ரத்னா அப்படிங்கிற விருது வந்து நமக்கு வந்து உயரிய விருதோ, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயரிய விருது இருக்கு. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கக்கூடிய உயரிய விருது பேர் தகைசால் தமிழர் விருது. இந்த விருது எப்போதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் 2021லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ? 2021. இந்த வருடங்கள்லாம் முக்கியம். ஒரு விருதுன்னு எடுத்துட்டாலே அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2021. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முதல்ல யார் வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா? ஸோ முதல்ல யார் வாங்கினாங்கன்னா சங்கரையா வாங்கினார். ஸோ முதல் 2021ல் இந்த விருது யார் வாங்கினார் அப்படின்னா சங்கரையா, மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான சங்கரையா. 2022ல் யார் வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா? நல்லகண்ணு அவர்கள். ஸோ நல்லகண்ணு அவர்கள் தான் வந்து 2022ல் வாங்கினாரு. அதுக்கடுத்து 2023ல் வந்து நம்ம திராவிடர் கழகத்தினுடைய கி வீரமணி அவர்கள் வாங்கினார். திராவிடர் கழகத்துடைய கி வீரமணி அவர்கள் வாங்கினார். அதற்கு அடுத்தது 2024ல் போன வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னா குமரி அனந்தன் அவர்கள். குமரி அனந்தன்னா யார்? நம்ம ஆல்ரெடி சொல்லி, ஆக்சுவலி அவரே ஒரு பெரிய ஆள் தான். இப்போ நமக்கு தெரியும், அதாவது 2K கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கும் தெரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, பிஜேபி. ஸோ அவங்களுடைய அப்பா. ஓகே, குமரி அனந்தன். இந்த 2025 விருது வந்து யாருக்கு கொடுக்குறதாட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா KM காதர் மொய்தீன். யாருக்கு? KM காதர் மொய்தீன். யார் இந்த KM காதர் மொய்தீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, ரெகுலராக பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் IUML அப்படிங்கிற ஒரு கட்சி. இந்த ஏணி சின்னம் இருக்கும்ல, இந்த ஏணி சின்னத்தில் போட்டிடுவாங்க, ஏணி. ஸோ IUML கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா ஏணி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஓகேவா? ஸோ அதனுடைய காதர் மொய்தீன் அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. எதுக்கு சார் இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும்
அதாவது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டவங்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த விருது வந்து எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபா. ஸோ 10 லட்சம் ரூபா. இந்த விருது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15. ஓகேவா? எப்போ கொடுப்பாங்க? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃபங்க்ஷன் நடக்கும்ல, நம்ம கோட்டைக்குள்ள வச்சு ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் அங்கே வச்சு நடக்கும்போது கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த தகைசால் தமிழர் பற்றின ஒரு டீட்டெயில்ட் அனாலிசிஸ். ஓகேவா? ஐயுஎம்எல் கட்சியுடைய சின்னம் ஏணி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாலிட்டியில் அங்கங்கே மேட்ச் பண்ணும்போது கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட், ஹூ ரிசீவ் த தமிழ் விக்கிசூரன் விருது அவார்ட்? தமிழ் விக்கிசூரன் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா, இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வேதாச்சலம் அவர்கள். வேதாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேவா? ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், மதுரையை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் டைரெக்டாக ஒன்லைனர் ஆன்சர் போட்டு போயிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். சில விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறது டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம மெட்டீரியலையும் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் predictive death model for TB patient? காசநோய் நோயாளிகளுக்கு முன்கணிப்பு இறப்பு மாதிரியை செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும். என்ன ப்ரிடிக்டிவ் டெத்து மாடலு, இறப்பு மாதிரி, அப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து காசநோயோட ஒரு பேஷண்ட் போகிறாங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து காசநோய், போய் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு காசநோய் அப்படின்னு வந்து தெரியுது, டிபி அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவரை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதாவது வந்து இப்போ காசநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி தான் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம். ஸோ அப்போ அவங்கள போகும்போதே அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போதே இவங்களுடைய ஆயுட்காலம், இந்த அதாவது டிபி வந்து இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த பாதிக்கப்பட்டனால இவங்க வந்து இவ்வளோ நாள் தான் வந்து இவங்களுடைய ஆயுட்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுவாங்க. புரியுதா? ஸோ அதாவது அந்த நோயுடைய விகிதம் அவங்க உடம்புல எவ்வளோ தூரத்துக்கு தாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து ப்ரிடிக்டிவ் டெத் மாடல். ஓகேவா? அதாவது டிபி பேஷண்ட் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிறது போகும்போது கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை கொடுத்துட்டு அவங்கள உயிர் வாழ வைக்கிறது. இந்த இதை எங்கே முதல்ல செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில். டிபி, டியூபர் குளோசிஸ். டிபினா என்ன? டியூபர் குளோசிஸ், காசநோயின்னு சொல்லும்போது காசநோயை வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறத கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும்ல. ஸோ கண்டிப்பாக ஒழிக்கணும்ல. அந்த ஒழிக்கிறதுக்கான டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நினச்சிருப்போம், இப்போ குரூப் 4 ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி முடிச்சிடுறேன், யூனிட் 8 முடிச்சிடுறேன் அப்படி ஒரு டார்கெட் வச்சுருக்கோம்ல. அதே மாதிரி இந்த காசநோயை ஒழிக்கிறதுக்கும் இந்தியாவில் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 2025 இந்த வருஷத்துக்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. எப்படி ஒழிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி வேர்ல்ட் டிபி டே, காசநோய் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அது எப்போ அப்படின்னா மார்ச் 24 வந்து காசநோய் தினம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாடல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக தமிழ்நாடுன்னு போட்டுடலாம். காசநோயோட எலிமினேஷன் டார்கெட் என்ன, காசநோய் ஒழிப்புக்கான இலக்கு ஆண்டு என்னன்னு கேட்டால் 2025 மார்ச் 24 உலக காசநோய் தினம். அடுத்தது, நான் நெக்ஸ்ட் கிளினிக் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதனால இமேஜஸ் போடல. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இமேஜஸ் மேப்பு போட்டு சதற விட்டுடலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸில் விச் இஸ் த 3rd இந்தியன் ஸ்டேட் டு கிராஸ் 1 crore ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்? ஓகேவா? அதாவது 1 கோடி பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை கலந்த 3வது இந்திய மாநிலம் எது? ஸோ பங்குச்சந்தைனா உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து இந்த என்எஸ்சி பிஎஸ்சின்லாம் இருக்குல்ல, இது வந்து எதோட டேட்டா அப்படின்னா என்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தேசிய பங்கு சந்தை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்மாக கூட கேட்கலாம், நமக்கு அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இது கரெக்டாக சரியா தவறானலாம் கேட்காங்க. ஸோ என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த மாநிலத்தில் உள்ள இன்வெஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை வந்து 1 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ முதல்ல இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1992. எப்போ? 1992 உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சும்மாலாம் உருவாக்க மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க ஒரு கமிட்டி போட்டு இப்படி ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ சில ரிசர்வேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் திஸ் கமிட்டி அப்படின்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவாகிறதுக்கு பெர்வானி கமிட்டி. ஓகேவா?
ஸோ பெர்வானி குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த தேசிய பங்குச்சந்தை அப்படிங்கிறது 1992 உருவாக்கப்பட்டது. இப்போ 1 கோடி முதலீட்டாளர்களை கொண்ட 3வது மாநிலம்னு கேட்டிருக்காங்க. 3வதுன்னு கேட்டால் முதல் 2ம் பார்த்துடணும்ல. ஸோ முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ அங்கே தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தலைநகரமே அதான். ஸ்டாக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டால் கூட மகாராஷ்டிரா, மும்பை தான். ஓகேவா? ஸோ 2வது வந்து ஆச்சரியமா வந்து யூபியில் வந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களாம். இப்போ 3வது குஜராத். ஓகேவா? ஸோ ஆச்சரியமா இந்த யூபி வந்து 2வது இடத்துல இருக்காங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which is the first state to launch Aadhaar based face authentication for ration distribution. ரேஷன் விநியோகத்திற்காக ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் இது. சிம்பிள். என்ன அப்படின்னா, ரேஷன் கடைக்கு போறீங்க, இப்போ நமக்கு என்ன இங்கே பயோமெட்ரிக் கை வைக்கணும். கை வச்சா அது 99.99% வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கண்ணை ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் வச்சாங்க, அது நிறைய இடத்துல பண்ணுறதில்ல. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கையை துடைக்கிறது வைக்கிறது அதுவும் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால இங்கே எந்த ஊரில் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு வித்தியாசமான ஒன்று பண்ணிங்க. ஒன்றும் இல்லை, ஆதார் பேஸ் மாதிரி ஃபேஸ் ஸ்கேனர். ஸோ ஃபேஸ் ஸ்கேன் பண்ணால் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஸோ ஆதார் பேஸ் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக ரேஷன் பொருளை விநியோகிக்கிறது. இப்போ ஆக்சுவலி இந்த பிரச்சனை எதனால தெரியுமா வருது? இப்போ நம்ம அசால்ட்டாக சொல்லிடலாம், இதை வச்சா வரமாட்டேங்க, நம்ம கவர்மெண்ட் தப்பு அப்படின்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஆதார் எப்போ எடுத்திருப்போம்? ஆதார் எடுத்து பல வருடங்கள் ஆயிருக்கும். நல்லா ஸ்கூல் படிக்கும்போது எடுத்தது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆதாரில் உங்களுடைய பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணலாம். யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை ரேஷன் கடையில் போய் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஆதாரில் உள்ள உங்களுடைய பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணலாம். ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோட்டோவை போய் அப்டேட் பண்ணலாம். அதை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வராதான்னு கேட்டால் வரும், கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ வந்து ஆதார் பேஸ் ரேஷன் கடையில் வந்து ஆதார் பேஸ் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து ஒரு திட்டம். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக நான் நேம் மட்டும் சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ என்ன அப்படின்னா பாவர்ட்டி ஃப்ரீ வில்லேஜ் ஸ்கீம். ஓகேவா? பாவர்ட்டி ஃப்ரீ வில்லேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான். சும்மா டைரெக்டாக நேம் கொடுத்து, ஏன்னா நமக்கு வேறு ஸ்டேட்டில் உள்ள ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக கேட்க மாட்டான். எப்படி கேட்பான் அப்படின்னா சும்மா நேம் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவான். நம்ம கூட குரூப் 1ல் கூட கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம் பற்றி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை பற்றி கூட நமக்கு கேட்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக். ஓகேவா? இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக். ஓகேவா? திருநங்கைகளுக்காக முதல்ல ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் பிரியாணி எங்கே ஃபேமஸ்ஸு? ஸோ பிரியாணி எங்கே ஃபேமஸ் அப்படின்னா ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத் பிரியாணி. ஆனால் ஹைதராபாத் பிரியாணியை விட நம்ம ஊர் பிரியாணி தான் நமக்கு பிடிக்கும். ஸோ ஹைதராபாத். ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் சாப்ரங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பெயர் வந்து சாப்ரங். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் முன்னாடியே ஆரம்பித்தாங்க, அப்புறம் மூடிட்டாங்க, இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில். அதே மாதிரி வந்து பெங்களூர் சிட்டி, இது நான் ஆல்ரெடி சொன்னது, இப்போ சமீபத்தில் மறுபடியும் செய்திகளில் வந்திருக்கு. பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி, அதாவது பெங்களூரில் ஒரு பல்கலைக்கழகம், பெங்களூர் நகர பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டிக்கு வந்து யாருடைய பெயரை வச்சுருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயரை பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ நமக்கு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் அங்கங்கே நடக்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ஒன்று ஆரம்பித்தாங்க 2041. கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041. யாராவது கோயம்புத்தூரில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எங்கேயாவது போஸ்டர் தான் ஒட்டியிருந்தாங்கன்னா பாருங்கள், கோயம்புத்தூர் 2041. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இப்போ எந்த ஊருக்கு இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் ஆரம்பிச்சாங்கன்னா கோயம்புத்தூர். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை மெயின்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நேம் த ஆப் லான்ச் பை இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் பேசஞ்சர் சர்வீசஸ். பயணிகள் சேவைகளுக்காக இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய செயலியின் பெயர் என்ன? அதாவது உலகத்திலே வந்து நம்ம வந்து எந்த ஆப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது இந்த ஐஆர்சிடிசி ஆப் தான். ஓகேவா? ஸோ அந்த ஐஆர்சிடிசியோட ஆப் இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ரயில் 1 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
எதுக்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, பிஎன்ஆர் செக் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே தான் ரெயில் ஒன் ஆப்புடைய பெயர் வந்து ரெயில் ஒன் மக்களே. ஸோ ரயில்வேன்னு சொல்லுமே ஞாபகம் வந்து நேற்று வந்து கடலூரில் செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த கேட், அதாவது யார் மேலே தப்புன்னு தெரில, அங்கே கேட்டை வந்து அதாவது கேட் கீப்பர் வந்து அங்கே இல்லை, கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியே இருந்துச்சு, ட்ரெயின் வரதே தெரில, அதனால் பள்ளி வேன் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேட் கீப்பர் கிட்ட வந்து பள்ளி வேன் டிரைவர் தான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. உண்மைன்னு தெரியாமல் நம்ம வந்து அந்த பங்கஜ் சர்மா மேலேயோ இல்லை அந்த டிரைவர் மேலேயோ நம்ம டக்குன்னு பழி சுமத்த முடியாது. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு அலட்சியம், அந்த அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். ஸோ ரெயில் ஒன் அப்படிங்கிற ஆப், ஓகேவா, டன். ஸோ அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி லான்ச் த சீ ஃப்ளட் பிளாட்ஃபார்ம்? எந்த அமைச்சகம் சீ ஃப்ளட் தளத்தை அறிமுகப்படுத்தியது? பேர்லேயே இருக்கு ஃப்ளட். ஃப்ளட்னா என்ன? தண்ணி, ஓகேவா, ஜல். ஸோ ஜல் சக்தி அமைச்சகம் தான் வந்து சீ ஃப்ளட் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சீ ஃப்ளட் பிளாட்ஃபார்ம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளட்னா என்ன, நம்ம வெள்ளப்பெருக்கெலாம் வருது இல்லை, ஸோ இந்த வெதர் அதாவது இந்த ஃப்ளட் ஃபோர்காஸ்ட்டை வந்து 2 நாட்கள் அதாவது வெள்ளம் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத 2 நாள் முன்னாடியே வந்து கணிக்கலாம். ஸோ கணிக்கிறதுக்கான அந்த ஒரு இணையதளம் தான் வந்து இந்த சீ ஃப்ளட் அப்படிங்கிறது. ஸோ ஜல் சக்தி அமைச்சகம், ஜல் சக்தி அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா சிஆர் பாட்டில். பாட்டில் இல்லை பாட்டில், ஓகேவா, சிஆர் பாட்டில் அப்படிங்கிறது தான் ஜல் சக்தி துறையினுடைய அமைச்சர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் ஏசியான் இந்தியா க்ரூஸ் டைலாக் ஹெல்ட்? ஆசியான் இந்தியா கப்பல் பயண உரையாடல் எங்கே நடைபெற்றது? சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து நிறைய போஸ்டர்லாம் நிறைய பேனர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆசியான் இந்தியா க்ரூஸ் டைலாக். க்ரூஸ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, சொகுசு கப்பலை தான் வந்து க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மீட்டிங் எங்கே நடைபெற்றது அப்படின்னா நம்ம சென்னையில் நடைபெற்றது, சென்னை அப்படிங்கிறது. ஸோ இதில் ஆசியான் அப்படின்றது வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். ஏஷியானுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப், பார்த்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல, அதில் எழுதும்போது ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் திடீர்னு ஒரு மாதிரி ஆகும். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆசியான் சொல்கிற அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான். எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 8 ஆகஸ்ட் 1967. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜக்கார்ட்டா இந்தோனேஷியா. எதன் அடிப்படையில் இது உருவாச்சு ஆசியான் அப்படிங்கிறது? பேங்காக் உடன்படிக்கை. பேங்காக், தாய்லாந்து இருக்குல்ல பேங்காக், அதே பேங்காக் தான். பேங்காக் டிக்ளரேஷனுடைய முடிவில் உருவானது தான் இந்த ஆசியான் அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆசியானில் இந்தியா உறுப்பினர் கிடையாது. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஆசியான். ஏசியானுடைய மெம்பர் கிடையாது. ஆனால் அந்த அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும், ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா மெம்பரில் இந்த ப்ரூனே அந்த மாதிரி நாடுகள் ஒரு 10 நாடுகள் கிட்ட இருக்கும், ஓகேவா. ஸோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் லான்ச் த முக்கியமந்திரி குரு சிஷ்ய பாரம்பரிய யோஜனா? முக்கியமந்திரி குரு சிஷ்ய பாரம்பரிய திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டால் பீகார். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு, இப்போது நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, இந்த பாடகர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் மாதம் 3000 ரூபா கொடுக்க போகிறாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் இந்த மாதிரி அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணி போகிற போக்கில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா நம்ம தமிழ்நாட்டு மக்களும் வந்து பொறுத்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய திட்டங்கள் வரும். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை விட்டு போச்சோ அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. எப்படியோ அரசினுடைய அதாவது நம்ம செலுத்துகிற வரிப்பணம் அரசுக்கு போகுது, அது நம்மக்கிட்ட திரும்ப வந்துட்டா ஓகே தான், நல்ல திட்டங்களாட்டு. ஸோ இது பீகாரில், ஓகேவா. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல், லோக்கல் பார்த்தாச்சு, ஸ்டேட் பார்த்தாச்சு, இப்போ அப்படியே இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம், ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸில் நம்ம 7 நாள் இல்லை, மோடி அவர்களும் 7 நாள் இங்கே இல்லை போல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். ஸோ வேர் வாஸ் த 17th பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட், ஓகேவா. ஸோ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசிலில் இருக்குது. பிரேசிலில்
ரியோ டி ஜெனீரோவில் தான் வந்து 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது. பிரிக்ஸ் அப்படிங்கிற நம்ம ஏஷியான் மாதிரி பிரிக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சர்வதேச அமைப்பு. முதல்ல பிரிக் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஓகேவா? அப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா 2006, ஓகேவா? அப்புறம் இந்த பிரிக் அப்படிங்கிறது எப்படி பிரிக்ஸ் ஆச்சு அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஆச்சு அப்படின்னா 2010. காரணம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் நிறைய நாடுகள் இருக்குது. கடைசியாக 10வது உறுப்பினராக யார் சேர்ந்தாங்க? இந்த கேள்வி வரலாம். இந்தோனேஷியா சேர்ந்தாங்க. 10வது உறுப்பினராக சேர்ந்த நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா, ஓகேவா? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா பேஸ்டு, ஷாங்காய், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடந்துச்சா, இது நடந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரம்ப், இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் காலையில், என்ன அப்படின்னா வந்து ட்ரம்ப் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் மேலே அந்த வரி விதிப்பு எக்ஸ்ட்ரா 10% இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காரு. ஸோ இது பிரிக், ஓகேவா? ஸோ 17வது பிரிக்ஸ் மாநாடு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 18வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில். அதாவது தலைமை யார் வகிக்கிறாங்களோ அவங்க ஊரில் தான் அந்த உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடைபெறும், ஓகேவா? இப்போ வந்து 2025 யார் தலைவர் அப்படின்னா பிரேசில், 26 யார் அப்படின்னா நம்ம இந்தியா, ஓகேவா? ஸோ அதனால இந்தியாவில் நடக்கும். அடுத்தது நெக்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரெக்கக்னைஸ் தாலிபன் கவர்மெண்ட். தாலிபன் அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடு எது? தாலிபன்னா எங்க நமக்கு தெரியும். தாலிபன்னா எங்க ஆப்கானிஸ்தானில் இப்போ யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னா தாலிபனுடைய ஆட்சிகள் நடக்கு, ஓகேவா? ஸோ தாலிபன் ஆட்சி நடக்குது. அந்த தாலிபன் கவர்மெண்ட் அரசாங்கத்தை அங்கீகரிச்ச ரெக்கக்னைஸ் பண்ண முதல் நாடு யார் அப்படின்னா இந்தியாவா? நம்ம பண்ண மாட்டோம் அதை. ரஷ்யா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா தான் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. எப்படி அங்கீகரம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஊரில் இருந்து அம்பாசிடர்ஸ், அதாவது இந்தியாவுடைய அந்த தூதர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அம்பாசிடர் அதாவது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அம்பாசிடர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தானுடைய ரஷ்ய தூதர்களை வந்து அதாவது ரஷ்யாவுடைய ஆப்கானிஸ்தான் தூதர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அம்பாசிடர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மூலமாக அந்த அரசாங்கத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புட்டின், ஓகேவா? ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த போயிடலாம். இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான், அதாவது இந்த திருடங்கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில், யூஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட்டாட்டு பாகிஸ்தான் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அது எதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா அந்த யூஎன்எஸ்சி கவுன்சிலில் வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பரும் அது ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து 2 இது மாற்றி போடுவாங்க. அப்படி மாற்றி போடும்போது இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட முடிஞ்சு பாகிஸ்தான் உள்ள போயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய டர்ன், பாகிஸ்தான் அதுக்கு ஹெட்டு, ஓகே, யூஎன்எஸ்சியோடையது, ஓகே. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் அவார்டு. ஸோ அவார்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைய இடத்துக்கு போனாருன்னு. ஸோ போகிற ஒரு இடத்துக்குலாம் அவார்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிற மாதிரி ஆயிடுது. என்ன அப்படின்னா ஹூ ரிசீவ் கானாஸ் நேஷனல் ஹானர். கானா அப்படிங்கிற ஒரு நாடு, கானா பாட்டில் கானா நாடு, கானாவின் தேசிய விருதை பெற்றவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி, ஓகேவா? ஸோ அதாவது கீ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார், கீ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அப்படிங்கிற விருது, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கீ வாங்கினார். இது வந்து பியூனோஸ் ஏர்ஸ், ஓகேவா? இது அர்ஜென்டினாவுடைய விருதையும் வாங்கினார். கீ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அப்படிங்கிறது கானாவுடைய விருது. யார் வாங்கினார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இந்த சுகன்யா சோனாவால் அஸ்ஸாமை சேர்ந்தவங்க காமன்வெல்த் யூத் அம்பாசிடராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. காமன்வெல்த் அம்பாசிடராட்டு யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகன்யா சோனாவால் அப்படிங்கிறவங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜெனிஃபர் சிமன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சுரினம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. சுரினம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர், முதல் பெண் அதிபர்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் சுரினேம் யார் அப்படின்னா இந்த ஜெனிஃபர் சிமன்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேக்பீர் சிங் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு 6 வயது தான் உங்களுக்கு. 6 வயசில் என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளாம் 6 வயசில் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஏபிசிடி எழுத கற்றுட்டு இருப்போம். இவங்க 6 வயசில் மலை ஏறி இருக்காங்க, ஓகேவா? அதாவது
யங்கஸ்ட் டு கிளைம், அதாவது இளம் வயதிலேயே மவுண்ட் எல்பிரஸை ஏறியது யார் அப்படின்னு கேட்டால் தேக்பீர் சிங், பஞ்சாப். மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா, ரஷ்யாவில் இருக்கக்கூடியது. டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட். ஸோ ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்ட்ரஸ் டு ரிசீவ் ஸ்டார் ஆன் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்? ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் ஸ்டார் விருதை பெற்ற முதல் இந்திய நடிகை யார்? தீபிகா படுகோன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னா தீபிகா படுகோன். ஓகேவா, டேரெக்டாக ஆன்சர் போட்டுருப்பேன். எங்கெங்கே டெப்த் தேவை அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். இந்தியாவுக்கு என்னென்ன இதில் எவ்வளோ ரேங்க் இதெல்லாம் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா what is the rank of India in Global Unicorn Index 2025? 2025 ஆண்டுக்கான உலகளாவிய யூனிகார்ன் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல யூனிகார்ன்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டார்ட் அப் கம்பெனி, புத்தாக்க நிறுவனம்னு சொல்லுவோமா? அந்த கம்பெனியுடைய வேல்யூ வந்து $1 பில்லியன் தாண்டிச்சு அப்படின்னா அதை வந்து யூனிகார்ன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அதனுடைய வேல்யூ, அதனுடைய ஒர்த்து $1 பில்லியன் வந்து தாண்டும் பட்சத்தில் அதை யூனிகார்ன் என்று அழைக்கப்படும். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கி யூனிகார்ன் ஸ்டார்ட் ஆகும்னா அப்போ அந்த நாட்டில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி உலகத்தில் வந்து இந்த மாதிரி யூனிகார்ன் கம்பெனி நிறைய இருக்கும்ல, அதில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் 750க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபுட் டெலிவரி கம்பெனியாக இருக்கலாம், ஒரு எட்டெக் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு மசாலா விற்கிற கம்பெனியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது இதே மாதிரி. மூணாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கோம். மூணாவது இடத்துல இந்தியாவில் 64. இந்த இண்டெக்ஸ் படி 2025 இண்டெக்ஸ் படி இந்தியாவில் 64 யூனிகார்ன் கம்பெனி இருக்குது. அப்போ 64 ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய ஒர்த்து வந்து $1 பில்லியன் மேலே போயிருக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆல்ரெடி பரம்பரையாக இருக்கிற கம்பெனியில் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இதில் ஓவரால் ரேங்கிங்கில் அது மாதிரி சிட்டி, இந்த நம்ம நகரங்கள் பட்டியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா பெங்களூரு வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இது நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடம், நகரங்கள் பட்டியலில் இது வந்து பெங்களூர் 7வது இடம். இப்போ 3. அதே மாதிரி இன்னொரு இண்டெக்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது கினி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கினி இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கினி குறியீடு அப்படிங்கிறது யார் வெளியிடுவாங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க். ஓகேவா, வேர்ல்ட் பேங்க் தான் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து குளோபல் யூனிகார்ன் ஹூரூன் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் நிறுவனம். ஓகேவா, ஸோ கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி. ஸோ இது வந்து என்ன, ஒவ்வொரு நாடுகளும் எப்படி ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்குது அதை பொறுத்து, அந்த பொருளாதார சமத்துவம் பொறுத்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஈக்குவாலிட்டி. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்லோவாக் குடியரசு. இதில் வந்து இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ கினி இண்டெக்ஸில் இந்தியா 4, குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸில் இந்தியா 3. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு செய்திகள் வந்துடலாம். விளையாட்டு செய்திகளில் வேர்ல்ட் பாக்ஸிங் கப் 2025 உலக குத்துச்சண்டை கோப்பை 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னா அஸ்தானா. ஓகேவா, இந்த அஸ்தானா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கசகஸ்தானில் இருக்குது. இதில் இந்திய பெண்கள் அணி விமென்ஸ் டீம் மொத்தம் எத்தனை மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 11 மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் 3 கோல்டு. இந்த கோல்டு அடித்தவங்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்ஷி, ஜெய்ஸ்மின், அப்புறம் நுப்பூர். இவங்க 3 பேரும் தான் வந்து என்ன அடிச்சிருக்காங்க, தங்கப்பதக்கம். 3 பேர் தங்கப்பதக்கம். ஓகேவா, ஸோ அதனால் வந்து நமக்கு டைரெக்டாக இப்படி கேட்கலாம், இல்லை எத்தனை மெடல் அடித்தாங்கன்னு கேட்கலாம், இல்லை இவங்க பேரை கொடுத்து இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையன்னு கேட்டால் குத்துச்சண்டை. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு ஜாவ்லின் த்ரோனால யார் தெரியும், ஈட்டி எறிதல்னால நமக்கு யார் தெரியும், நீரஜ் சோப்ராவா. இந்த நீரஜ் சோப்ரா பேர்லேயே ஒரு போட்டி நடத்துகிறாங்க, நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025. நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா பெங்களூரில். ஓகேவா, பெங்களூரில் நடைபெற்றது. இன்றைக்கி ஒரே பெங்களூராக வந்துட்டுருக்கு. ஸோ பெங்களூர் அந்த போட்டியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா
போட்டியில் ஜெயிச்சது நீரஜ் சோப்ரா தான். ஓகேவா? அதாவது அவருடைய பெயரில் ஒரு போட்டி நடைபெறுது. அவர் நடத்தலை, அவருடைய பெயரில் ஒரு போட்டி நடத்தப்படுது. அதில் அவர் பங்கெடுக்கிறாரு, அதுலேயும் ஜெயிக்கிறாரு. ஓகேவா? டன். அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட், ஹூ வின்ஸ் த ரேபிட் டைட்டில் அட் கிராண்ட் செஸ் டூர் 2025? கிராண்ட் செஸ் டூர் 2025 ரேபிட் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா குகேஷ் அவர்கள் தான் ரேபிட் பட்டத்தை வென்றிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ வந்து சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வந்து ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்பீங்க. அதாவது குகேஷ் வந்து வேர்ல்ட் சாம்பியனான மேக்னஸ் கால்சனை தோக்கடிக்கிறாரு. தோக்கடித்த உடனே வந்து மேக்னஸ் கால்சன் தாங்க முடியல, அப்படியே டேபிளில் தட்டுறாரு, அப்படி என்னமோ பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் தோத்துருக்காரு. ஆனால் அப்போ எதுவும் பண்ணல. ஏன்னா வந்து இவன்லாம் நம்மளை தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணியிருக்கும். அடுத்தது என்ன ஆயிருக்குன்னா, தொடர்ந்து தோக்கும்போது ஓகே மேக்னஸ் கால்சன் உண்மையிலே பெரிய லெஜண்ட். ஓகேவா? நான் அவர் எதுவும் சொல்ல. ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, அக்வர்டாக இருந்துச்சு. இப்போ வந்து எதுவுமே பண்ணல. ஓகே, அப்போ இவன் வந்து டிசர்வ் கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க குகேஷ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து வேறு நம்ம இந்த எக்பாஸ்டன் டெஸ்ட்டு, நம்ம கிரிக்கெட் பற்றியும் பேசி ஆகணும். இந்த எக்பாஸ்டன் அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது. இந்தியாவுடைய 2வது டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு. இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த எக்பாஸ்டனில் இந்தியா ஜெயிச்சதே கிடையாது மக்களே. ஸோ முதல் முறையாக ஜெயிச்சிருக்காங்க 336 ரன் வித்தியாசத்தில். கேப்டன் வந்து சுப்மன் கில். ஓகேவா? கேப்டன், இந்தியன் டீமுடைய கேப்டன் சுப்மன் கில் அந்த போட்டியில் வந்து 200 ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தார். யார் அப்படின்னா சுப்மன் கில் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்சும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கலாம், எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எவ்வளோ ரனில் ஜெயிச்சாங்க, எங்கே போட்டி, எக்பாஸ்டன், இங்கிலாந்து, சுப்மன் கில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்லாம். அதே மாதிரி இது இந்த சைடு ஒன்று போயிட்டு இருக்குன்னா, இந்த சைடு அப்படி வந்தீங்க அப்படின்னா அண்டர் 19 கிரிக்கெட் போட்டியில் வந்து இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற ராஜஸ்தான் ராயல்ஸில் சின்ன பையன், இந்த 14 வயசு தான் வச்சு செஞ்சுரியில் அடித்தாரு. அங்கேயும் போய் பயங்கரமாக விளையாடிருக்காரு. அங்கேயும் ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. 52 பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 52 பால், இது இன்டர்நேஷ்னல் 52 பால்ஸில் செஞ்சுரி அடித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எந்த டீம் எதிராக அப்படின்னா அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக தான். ஓகேவா? டன். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வேறு அதாவது கிரிக்கெட் சம்மந்தமாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ், இப்போ கிரிக்கெட், இப்போ விளையாட்டு செய்திகள் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளான கேள்வியாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸுடைய கேப்டன் யாருன்னு கேட்பாங்க. இது வந்து போன வாட்டி எஸ்ஐயோ பிசிலையோ கேட்ட கேள்வி. அதனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் பார்க்கலாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் யார் கேப்டன், மும்பை இந்தியன்ஸ்க்கு யார் கேப்டன், நம்ம பார்க்கும்போது ரோஹித் சர்மா இருப்பாங்க, அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்திருப்பார். ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம். என்னைக்கு அப்படின்னா ஜூலை 3. ஓகேவா? ஜூலை 3ஆம் தேதி. எந்தெந்த நாட்களுக்கு கருப்பொருள் தேவையோ அது மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா சில விஷயம் 2 லைனுக்கு இருக்கும், தீம்லாம் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்காது. ஓகேவா? ஜூலை 3. அதுக்கடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ், சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூலை 5. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த கூட்டுறவு தினம்லாம் ஜூலை 5ஆம் தேதி. இடையில ஒரு நாள் ஜூலை 4 விட்டு, ஜூலை 4 அமெரிக்காவுடைய சுதந்திர தினம். ஓகேவா? நமக்கு ஆகஸ்ட் 15 மாதிரி அவங்களுக்கு ஜூலை 4 அமெரிக்கா சுதந்திர தினம். அமெரிக்கான்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எலான் மஸ்க் அப்படிங்கிற யார் அப்படின்னா இந்த எக்ஸ் தளம், இப்போ ட்விட்டரில் வந்து இப்போ எக்ஸ் வாங்கி எக்ஸ்ன்னு மாற்றிட்டாரு. டெஸ்லாவுடைய கம்பெனியுடைய ஓனர் எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கட்சி? கட்சியுடைய பேர் வந்து அமெரிக்கா பார்ட்டி. ஓகேவா? என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவில் வந்து ஒரு அதிபருடைய பதவிக்காலம் வந்து 4 வருஷம்தான். தெரில இவர் என்ன ஆக போகிறாரு அப்படின்னு தெரில, பார்ப்போம். ஓகே, டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டே, உலக ஊரக வளர்ச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 6. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஜூனோசிஸ் டே, அதாவது இந்த மிருகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மனிதர்கள் வரக்கூடிய நோய் ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த நாளும் ஜூலை 6 தான். ஊரக வளர்ச்சி தினமும் நமக்கு ஜூலை 6 தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே, உலக மன்னிப்பு தினம். ஓகேவா?
ஸோ மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு அப்படின்னா ஜூலை 7ஆம் தேதி தலை பிறந்த அன்னைக்கு. தலைனா சினிமா தலையில் இது கிரிக்கெட் தலை, ஓகேவா? ஸோ ஜூலை 7 வேறு 2 நாட்களும் இருக்குது. ஸ்வாஹிலி, இதில் வந்து கேஐ வந்து சைலண்ட், ஓகேவா? ஸ்வாஹிலி லாங்குவேஜ் டே, ஸ்வாஹிலி மொழி தினம். ஸ்வாஹிலி அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் மொழி. ஆஃப்ரிக்கன் மொழி தினம் என்னைக்குன்னா ஜூலை 7. அதே மாதிரி பை ப்ராடக்ட் டே, பை ப்ராடக்ட் டே நமக்கு என்னைக்கு அப்படின்னா ஜூலை 7, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி நிச்சயம் இது வீர சத்தியம், உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் மாதிரி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து யார் பேரை கேட்டாலும் தெரியும், நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாட்டு வந்து ஜாப் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான், ஓகேவா? ஃப்ரீயாக ஜாப் ட்ரைனிங் கொடுக்குற திட்டம். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தினுடைய 3வது வருஷம் முடிவு விழாவில் வந்து இந்த திட்டத்தை பற்றி முன்னாடி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ஜாப் ட்ரைனிங் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா 18லேருந்து 35 வயசு வரைக்குள்ள, 18 to 35 இருக்கணும். 18 to 35 வரைக்குள்ள குரூப்பு. முக்கியமாக எல்லாருக்கும் இல்லை, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, காலேஜ் ட்ராப் அவுட் இருப்பாங்களா, ஸ்கூலை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க, இப்போ காலேஜ் பாதிலே டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு ஆப்பும் ஸ்கில் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் அந்த ஃபங்க்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கில் வேலட் அப்படிங்கிறது அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஜாபை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ். இது எல்லாமே இது ஃப்ரீ தான், உங்களுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிடும். வெற்றி நிச்சயம், ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம கமெண்டியர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட ஜூலை 2ஆம் தேதி கேட்ட கேள்வி, இதில் சரியான விடை வந்து ஹாரக்ராஸ் ஜுடிஷியல் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கான கேள்வி குரூப் 1ல் கேட்ட கேள்வி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் த இயர். பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் தடுப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் சவுண்டு இதாக இருக்கலாம், லைட்டிங் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், ஃபோக்கஸ் ஸ்க்ரீன் ப்ராப்பராக தெரியாமல் இருக்கலாம். இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் விரைவில் சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம் நாட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வந்துடும். நம்மளுடைய சேனல் இருக்கும், அதில் டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதை அட்டன் பண்ணலாம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸு, ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் நம்ம டப்புன்னு போடுவோம். அது மறக்காமல் அந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய பார்த்துட்டோம்ல, ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தகைசால் தமிழர் விருது KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ் விக்கி சூரன் விருது வேதாச்சலம் அவர்களுக்கு, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, இந்த டிபி பேஷண்ட் அந்த ப்ரெடிக்டிவ் டெத் மாடல் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு. அதுக்கு அடுத்து வந்து 1 crore ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸை தாண்டிய 3வது மாநிலம் குஜராத். அடுத்தது ஆதார் பேஸ் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், ரேஷன் கடையில் வந்து ஆதார் மூலமாக இது பண்ணுறது ஹிமாச்சல் பிரதேஷில். ரயில்வே லான்ச் பண்ண ஆப்பு ரயில் 1, ஓகேவா? அடுத்தது வந்து சீ ஃப்ளட் பிளாட்ஃபார்ம் வந்து ஜல் சக்தி. அதுக்கு அடுத்தது வந்து ஏஷியான் இந்தியா க்ரூஸ் டயலாக் சென்னையில். அடுத்தது முக்கியமந்திரி குரு சிஷ்ய பாரம்பரிய திட்டம் வந்து பீகார். 17வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில். அடுத்தது தாலிபான் கவர்மெண்ட்டை அங்கீகரித்த முதல் அரசு ரஷ்ய அரசு. கானாவுடைய உயரிய விருது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டார், இந்த ஹாலிவுட் ஃபேமில் வந்து முதல் இந்தியன் ஆக்ட்ரஸ் அந்த ஸ்டார் பட்டத்தை வாங்கினது வந்து தீபிகா படுகோன். அதுக்கு அடுத்து வந்து குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 3. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் பாக்ஸிங் கப் வந்து எங்கே நடைபெற்றதுன்னா அஸ்தானா கசகஸ்தான். கிராண்ட் செஸ் டூரில் ரேபிட் டைட்டில் ஜெயிச்சது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து என்றைக்கு அப்படின்னா ஜூலை 3. கூட்டுறவு தினம் கோஆப்ரேட்டிவ் டே வந்து ஜூலை 5. ஊரக வளர்ச்சி தினம் ரூரல் டெவலப்மெண்ட் டே ஜூலை 6. மன்னிப்பு 7. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.